ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் லைட்டரு. ஓகே, எலக்ட்ரிக்கல் லைட்டர். இதுதான் யூஎஸ்பி லைட்டர், சார்ஜபிள். எத்தனை வாட்டி வேணால் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இது எதுக்காக மெயினாக வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து லைட்ரு வந்து லைட் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக லைட்டை தானே யூஸ் பண்ணுவாங்க கேஸுக்கு. ஸோ அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, கொஞ்சம் பயமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பட்டுன்னு சவுண்டு வரும், டக்குன்னு பத்தாது. அதனால தான் வந்து கொஞ்சம் பயம் எனக்கு. அதனால தான் வந்து இது வாங்கினேன். இதுதான் கொஞ்சம் சர்ச் பண்ணி டக்குன்னு எனக்கு இது கிடச்சிது. அதனால் சரி, இது வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு தான் வாங்கினேன். நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அது பாருங்க, இது எந்தமாரி வேணால் வந்து நம்ம வளைச்சிக்கலாம். ஓகே, இது வந்து சார்ஜபிள். இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். தெரியுதா? இது ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்கள். இது ஆஃபு, கீழே இருக்கிறது ஆஃபு, மேலே வந்து ஆன் பண்ண நான் ஃபுல் % இருக்குது சார்ஜ். இது வந்து நான் 1 மந்த் பிஃபோர் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். இது நான் வாங்கி 1 மாதம் இருக்கும். 1 மாதம் ஃபுல்லாக தான் வந்துச்சு சார்ஜில். நான் யூஸ் பண்ணதுனால காலி ஆகிடுச்சு இது. இப்போ நான் செகண்ட் டைம் சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அது இப்போ எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாதிரி லைட் எரியுமா. இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதான் பவர் பட்டன். ஓகே, இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஒரு மாதிரி எலக்ட்ரிக்கல் தெரியுதா? இந்த மாதிரி வரும். இப்போ இதை நான் கேஸில் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமு. இது வந்து கைட்டன் பிராண்டு. அதோட ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது வாங்கி ஒரு 3 மந்த்து இருக்கும் வாங்கி. ஓகே, ஸோ அதோட யூஸ் பண்ணதுனால அதோட ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு இது முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக கேஸ் வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா பாருங்க, தெரியுதா? ஓகே, திரும்ப ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுற பாருங்கள். இது நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிப்பேன். ஆன் பண்ணிவிட்டு இந்தமாரி வருமா, அதை என்ன பண்ணுவேன், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வச்சேன் அப்படின்னா சீக்கிரமாக இதுவாகிடும். எனக்கு அந்த இது பயம் அப்படின்றது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுருவேன். வேணுன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ப்ராடக்ட்டே. ஸோ அதனால தான் ரிவ்யூ தரணும்னு தோணுச்சு, அதனால தான் தரேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இதுமாரி எனக்கும் என்ன பள்ளியே நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இந்தமாரி ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.